பூ வேணுமாம்மா? என்னென்ன பூ இருக்கு? மல்லிகைப்பூ, சாமந்தி பூ, உனக்கு பிடிச்ச ஒத்த ரோஸ் கூட இருக்குமா, வாங்கிக்கிறியா? ஒத்த ரோஸா? அது எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எத்தனை தடவை உன் தலையில பூவை சொல்லி இருப்பேன், அதை மறக்க முடியுமா கீது? என்ன ரியாக்ஷன் மாறுது கீது செல்லம்? நான் உன் கந்தாஸ் தான். இங்க பாரு, முன்னெல்லாம் சிங்கிள் ரோஸ் என்கிட்ட இருந்து வாங்கறதுக்கு எவ்வளவு தவம் கிடந்திருப்ப, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காடி? ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. ஒன்ன குடுன்னு உன் பின்னாடியே சுத்தி வந்து அழுத்து போச்சுடி. பழகுனவளாச்சே, பதமா சுகமா அனுபவிக்கலான்னு நினைச்சு உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தண்டி. ஆனா நீ என்ன இலக்காரமா நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கடி. இந்த பார், இனிமேலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. உன்னை கட்டாயப்படுத்தியாவது அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்டி. அன்னைக்கு ராத்திரி சத்தம் போட்டு உங்க அண்ணனை கூப்பிட்ட மாதிரி இப்ப கூப்பிடலான்னு நினைக்கிறியா? இது என்னன்னு பாத்தியா? பாத்தியாடி? யார் வந்தாலும் ஒரே குத்துதான், உடனே பரலோகம் போயிடுவாங்க. இப்ப கூப்பிடுறியாடி? உன்னை தெரியாதனமா லவ் பண்ணிட்டேன். இனிமே உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். என்ன விட்டுரு ப்ளீஸ். விட்டுறேன், ஒரே ஒரு தடவை உன்னை அனுபவிச்சுட்டு விட்டுறேன். உன் சம்மதம் எனக்கு தேவையில்லடி. வீட்டுல ஆள் இல்ல, கிளம்பி வான்னு நீ சொல்ல போற ஒரு செய்தி தான் எனக்கு தேவை. சரியா? எப்பவும் தயாராரு, என் போன் வரும், மறந்துடாரு. பட்டா? எக்ஸ்கியூஸ் மீ, சார் இருக்காரா? உள்ள இருக்காருமா. தேங்க்ஸ். வாங்கக்கா. என்ன சார், ரெக்கார்டிங் தள்ளி போகுதா? ஏன் சார், ஹீரோயின் டேட் கிடைக்கலையா? அப்ப டேட் கிடைச்சாதான் ப்ராஜெக்டே ஆரம்பிக்க முடியுமா? சரிங்க சார், ஓகே சார். தம்பி, பரணி ஸ்டுடியோக்கு ஃபோன் பண்ணி அடுத்த வாரம் ஃப்ரீயானு கேட்க சொன்னேன், கேட்டியா? தேவையில்லை சார், அந்த படம் தள்ளி போகுது. எதுக்கா? பணம் புரட்ட முடியலையாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், ஹீரோயின் டேட் கிடைக்கலையா? முன்னெல்லாம் நம்ம ஏவே சார் டேட் கிடைக்காம படத்தை தள்ளி வைப்பாங்க. இப்போ எல்லாம் தலைகீழ மாறி போச்சு சார். நான் நினைக்கிறது என்னன்னா, மியூசிக் டேரக்டர் மாத்திரம் ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாரு. இப்பதான் நம்ம சார் மியூசிக் மார்க்கெட்டே இல்லையே, அதனால தான் இதை எப்படி நம்ம கிட்ட நேரடியாக சொல்றதுன்னு ஏதோ சாக்கு போக்கு சொல்றாங்க. இருந்த ஒரு படமும் போச்சு. வணக்கம். அடட, வாங்கம்மா. மாதவி, புவனா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்திருந்தியே, நல்ல இடமா அமைஞ்சிருக்காமா? நல்ல இடமா அமைஞ்சிருக்குண்ணே. கூடிய சீக்கிரமே இன்விடேஷனோட உங்களை பார்க்க வருவேன். ரொம்ப சந்தோஷமா. ஆமா, சாரை பார்க்க வந்தீங்களா? ஆமாண்ணே, வர சொல்லி இருந்தாரு. அப்படியாம்மா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் சார் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. சார், மணி சார். என்னப்பா? நாளைக்கு பண்ண போற டிவிஷனல் சாங்காக ரெக்கார்டிங் தியேட்டர் வரைக்கும் போயிட்டு வரேன். சார் கிட்ட சொல்லிடுங்க. போயிட்டு வாப்பா. ஓகே சார். ரொம்ப பரபரப்பா இருந்த இடம் அது டோட்டலா மாறி போச்சு. மாறி போனது இடம் இல்ல, ட்ரெண்ட்.
இப்பெல்லாம் மெலடியா மியூசிக் போடுறது யார் லைக் பண்றாங்க? லவ் சாங்ஸ் கூட ஃபாஸ்ட் பீட்ல தான் வேணுங்கிறாங்க. மாதவி அண்ணே, சார் உங்களை கூப்பிடுறாருமா. வாங்கக்கா. அதை டி மைனர் வச்சுக்கோ. சாதனி பகமரே அது வச்சுக்கோ அந்த இடத்துல. அதுக்கப்புறம் சி மேஜர் வந்து மாதவி வா 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 அந்த இதை கண்டினியூ பண்ணிக்கோ. ஓகே சார். மாதவி உட்காந்துக்கோ. இல்ல வா, பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். ஐயோ மாதவி உட்காரு உட்காரு போனா உட்காரு. உன்னை நான் எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா மாதவி? என்னோட மியூசிக்ல நீ பாட போற. முந்தி மாதிரி கோரஸ்லாம் பாடுறதுக்கு இல்ல, சோலோவா பாடுறதுக்கு. சார், எனக்கு யூனியன்ல ரெட் கார்டு போட்டிருக்காங்க. அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மாதவி. இது பக்தி பாடல் ஆல்பம் தான். யூனியன் கண்டிஷன் இதுல வராது. உனக்கு பாடுறதுக்கு சம்மதம் தானே? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? உங்க மியூசிக்ல பாடுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாதவிக்கு இப்ப அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. அவளுக்கு இதுல முழு சம்மதம் தான். அப்போ நாளைக்கே ரெக்கார்டிங் வச்சுக்கலாம். அக்ரிமெண்ட் அங்கேயே சைன் பண்ணிக்கலாம். எவ்வளவு அமௌண்ட் எதிர்பார்க்கிற மாதவி? சார், என்ன சார் என்கிட்ட இதெல்லாம் கேக்குறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே கொடுங்க சார். பரவாயில்ல. உடனே உனக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அதை நீ கூச்சப்படாம சொல்லு, நான் வாங்கி தரேன். அது நேத்து நீ அங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு, முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். அது ஒண்ணு இல்ல சார், தங்கச்சியோட கல்யாணத்துக்காக ரொம்ப அவசரமா பணம் தேவைப்படுது. யூனியன் சார்பா வாங்கின நிலத்தை இப்ப வித்துடலான்னு முடிவு பண்ணேன். ஆனா அந்த நிலத்து மேல 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அதை திருப்பினாதான் அந்த நிலத்தை விற்க முடியும். அதுக்காக தான் சார் நான் இப்ப போராடிட்டு இருக்கேன். அப்போ அந்த அமௌண்ட் உனக்கு கிடைச்சா உன் பிரச்சனை தீந்துரும். ஓகே, நீ என்னோட ஆல்பம்ல பாடுறதுக்கு உன்னோட பேமெண்ட்டா நான் அதை கொடுத்துறேன். மாதவி, பிராயச்சித்தமாவோ இல்ல உன் மேல உள்ள அனுதாபத்தினாலேயோ நான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணதான் நினைச்சுக்காத. நீ பாட போறது மல்டி லாங்குவேஜ், அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி 5 லாங்குவேஜ்ல பாட போற. அதுக்கான மொத்த பேமெண்ட் தான் இது. தேங்க்யூ சார். மாதவி, நாளைக்கு நீ 9 மணிக்கெல்லாம் ஸ்டுடியோக்கு வந்துரு. ரெக்கார்டிங்க உடனே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஐயோ மாதவி, என்ன இதெல்லாம்? உன்னுடைய திறமைக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். மணி சார், நாளைக்கு மாதவிக்கு எந்த ஸ்டுடியோ என்னன்னு சொல்லிடுங்க. இல்ல வேண்டாம், மாதவிக்கு நீங்க வண்டி அனுப்பிச்சு கூட்டிட்டு கண்டிப்பா வந்துருங்க. சார், சரியா? அனுப்பிச்சுடுறேன். போங்க. ஓகே வாங்கம்மா. மாதவி, போயிட்டு வாமா. வரேன் சார். போயிட்டு வாமா போன. Thank you, நாளைக்கு sir. பார்க்கலாம். என்ன ஹரி, ரெடியா? Ready, sir. இங்க போட்டு காட்டு.
இந்த கோவில்ல மாவிளக்கு ஏத்தி வச்சு வேண்டிக்கிட்டா நினைச்சதெல்லாம் நடக்குங்கிறது ஐதீகம். ஓ. ஆமா, என்ன வேண்டிக்கிட்டீங்க? நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் அது கூட சேர்த்து இன்னொன்னையும் வேண்டிக்கிட்டேன். நாங்க வேற ஆளுங்க. ஆனா நீங்க எங்களையும் உங்க கூட்டத்துல ஒண்ணுன்னு சொல்லிட்டீங்களே, அது வெளியே தெரியாம இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். உங்க பயமே உங்களை காட்டி கொடுத்துடும் போல இருக்கே. என்னங்க பண்றது? ஈஸ்வரி என்னடானா என்னென்னமோ அவ பெரிய அத்தாச்சிய பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாளா? மத்தவங்க எல்லாம் வந்து என்ன என்ன உறவு முறை வச்சு கூப்பிட போறாங்களோன்னு யோசிச்சு யோசிச்சு கதி கலங்குதுங்க. அதே நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த விஷயத்த நமக்குள்ளேயே வச்சுப்போம். அது நல்லது இல்லைங்க. என் வீட்டுல என் குழந்தைங்க கிட்ட இதை பத்தி சொல்லிடலான்னு இருக்கேன். ஏன் நம்ம சொல்லாம விட்டுட்டா நாளைக்கு மண்டபத்துல யாராவது மனோ கிட்ட இல்ல கீதா மகி கிட்ட விசாரிச்சு அவங்க உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. எதுக்கும் யோசிச்சு செய்யுங்க. ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. இங்க நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. அம்மா, உங்க உறவுகள் யாரோ இருக்கிறதா சொன்னீங்களே, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏன் போக்குவரத்து இல்ல? மன்னிச்சுக்குங்க, அத பத்தி கேட்காதீங்க. சொல்ற மனநிலையில நான் இப்ப இல்ல, தப்பா நினைக்காதீங்க. மன்னிச்சிடுங்க, ஏதோ ஒரு ஆர்வத்துல கேட்டேன். பரவாயில்லைங்க. 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒத்தையில நான் படுற கஷ்டம் இன்னும் முழுசா தீரலங்க. மாதவிதான் எங்களுக்கு கடவுள் மாதிரி, எங்களுக்கெல்லாம் படி அளக்கிற கடவுள். இத சொல்றதுக்கு நான் வெக்கப்படலைங்க. இந்த கடவுள் சன்னிதானத்துல வச்சு சொல்றேன். மாதவி மட்டும் எங்களுக்கு பரிச்சயமாகாம இருந்திருந்தா நாங்க எப்பவும் இந்த மண்ணோட மண்ணா இருப்போம். என் பொண்ணுங்க கூட உங்ககிட்ட கேட்டாங்களே, அப்பா வரலையா அண்ணன் வரலையான்னு. அது சத்தியமா என் மனசுல இருந்த கேள்வி இல்லைங்க. மாதவிக்கு ஒரு நல்லது செய்ய அவங்களுக்கு மனசு இல்லையேங்கிற வருத்தம் தான் என் வாயை அடைச்சிருச்சு. மாதவி ஒத்தையா போராடுற மாதிரி அவளோட நிச்சயதார்த்தத்துக்கு அவளோட அம்மா நீங்க ஒத்தையா போராடுறீங்க. நாம 2 பேரும் ஒன்னா நின்னு நம்ம மாதவிக்கும் மனோவுக்கும் நிச்சயத்தை நல்லபடியா பண்ணி வைப்போங்க. அம்மா, என்ன கோகிலா, திடீர்னு கோயிலுக்கு? ஏதாவது வேண்டுதலா? வேண்டுதல் இல்ல, பரிகாரம். பரிகாரமா? எதுக்குடா? அது இல்ல, எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டம்மா. என்ன உளர்ற? பரிகாரம் வேற வேண்டுதல் வேற, அது தெரியலையே உனக்கு? இல்ல, வேண்டிக்கிட்டு மாவிளக்கு போட்டுட்டேன். ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா போட்டுமேன்னு பரிகாரம் பண்ண. என்னமோ போ, இனிமேலாவது உனக்கு நல்லது நடக்கட்டும். நிச்சயமா நல்லதுதாங்க நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. கோகிலா, உன் தங்கச்சி மாதவிக்கும் என் பையன் மனோகருக்கும் நிச்சயம் பண்ண போறோம். அவசியம் நீ, உன் வீட்டுக்காரு, மாமனார் மாமியார் எல்லாரும் கண்டிப்பா வரணும். இது ஏன் சார்பான அழைப்பு. எப்படிங்க?
எங்க வகையில ஆரம்பிச்சு முதல் புள்ளியார் சொல்லி போட்டுட்டீங்க. நானும் ஆரம்பிச்சிடுறேன். ஆ. கோகிலா, நிச்சயதார்த்தத்துக்கு வீடு தேடி வந்து அழைக்கிறேன். நீயும் மாப்பிள்ளையும் வந்துருங்க. இல்ல வரணும்னு தான் ஆசை, ஆனா வர முடியுமான்னு தெரியல. ஏண்டி ஆரம்பத்திலே அபசகுணமா பேசுற? உண்மையதாம்மா சொல்றேன். நீ நேரா வீட்டுக்கு வந்து கூப்பிடு. அவர் சரின்னு சொன்னா நான் வரேன். சரி, நான் கிளம்புறேம்மா. டைம் ஆயிடுச்சு. வரேங்க. அவங்க கோகிலா புருஷனுக்கு ரொம்ப தான் பயப்படுறா. அவ சொன்ன மாதிரியே அவங்க வீட்டுக்கு நாம 2 பேரும் போய் கூப்பிடுவோமே. ஹாய் வாணி. ஹே கலை, என்ன இங்க? இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். இங்க உன் காரை பார்த்தேன், அதான் நின்னுட்டேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. இல்ல கலை, இப்பதான் வந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஆமா, உன் நாத்தனார் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த ஈஸ்வரி உன் பக்கம் தானே இருக்காங்க? அந்த ஈஸ்வரி என் பக்கம் தான் இருக்காங்க. ஆனா என் நாத்தனார் வீட்ல தான் கொஞ்சம் மாறிட்டாங்க. என்ன சொல்ற கலை? அவங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் கிட்ட என் புகுந்த வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது கவிதா வந்து எனக்கு தெரியாம அதை ஒட்டு கேட்டுட்டு அதை வீட்டுல போய் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். அதுல இருந்து அவங்க என்னை கண்டுக்கிறதே இல்ல. அதெல்லாம் உண்மையா இல்ல அவங்க கண்டுக்கலன்னு நீயே கற்பனை பண்ணிக்கிறியா? உண்மையாதான் இருக்கும் வாணி. ஏன்னா கவிதா வந்துட்டு போனதை என் வேலைக்காரி பாத்திருக்கா. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கவிதா என் கண்ணிலே படல. முன்னெல்லாம் அண்ணி அண்ணின்னு லோன்னு என் பின்னாடியே அலைவா. இப்ப என்னடா கம்மன் இருக்கா. ஏய், கவிதா வந்துட்டு இருக்கா. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறா? ஏய் கவிதா, இங்க வா. வா கவிதா. என்ன கையில அர்ச்சனை தட்டோட வரா? என்ன என்னவா? இங்க நானும் வாணியும் நின்னுட்டு இருக்கோம், பார்த்தும் பார்க்காத மாதிரி போற. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? என்ன என்னாச்சு கவிதா? ஏன் இப்படி ஒரு மாதிரியா பேசுற? நான் எப்போ ஒரே மாதிரி தான் பேசுறேன். சில பேர் தான் பச்சோந்தி மாதிரி நிறம் மாறி பேசுறாங்க. கவிதா, யார பார்த்து பச்சோந்தின்னு சொல்ற? ஐயோ, உங்கள நினைச்சுக்கிட்டீங்களா? அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்ல. என்ன கவிதா, ரொம்ப ஓவரா பேசுற? நான் உன் அண்ணி, ஞாபகம் வச்சுக்கோ. அண்ணியா? இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு வச்சு பேசுறது இல்லாம இப்படி ஓவரா பேசுறீங்க. அண்ணிங்கிறத மறந்து போச்சான்னு வேற கேக்குறீங்க. ஓவரா பேசுறது நீங்களா இல்ல நானா? நீங்க பேசின பேச்சுக்கெல்லாம் அப்பவே பதிலடி கொடுத்திருக்கணும். மாதவி அக்கா வேண்டான்னு சொன்னதுனால தான் பேசாம இருந்தேன். உங்க முகத்துல முழிக்கிறதே முதல்ல பாவம். இதுல உங்களை அண்ணின்னு தலையில வேற தூக்கி வச்சு ஆடணுமா? கவிதா, என்ன பேசுற நீ? உனக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அண்ணிய பார்த்தா எப்படி பேசுற? நீங்க ஒண்ணு இவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்ல. இவங்களை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை நான் நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அக்காவோட வார்த்தைக்காக தான் நான் பேசாம இருக்கேன். இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. நல்ல மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்துறதெல்லாம் போதும். உங்களால என் மாதவி அக்காவை நான் தப்பா நினைச்சிட்டேன்னு இன்னைக்கு வரைக்கும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் நீங்க பகல் வேஷம் போட்டு என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கனவுல கூட நடக்காது. கன்சீவா இருக்கிற இந்த நேரத்துல இப்படி எல்லாம் மனசு நோக்குற மாதிரி நடந்துக்கிட்டா அது கலைக்கு மட்டும் இல்ல, அவ வயித்துல வளர்ற குழந்தையும் தான் பாதிக்கும்.